ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கியிருப்பது மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது முக்கியமான ஒரு போர் நடவடிக்கை என அதிபர் டிரம்பும் தெரிவித்துள்ள நிலையில் பதிலடிக்கு தயாராகி வருவதாக ஈரானும் அறிவித்துள்ளது. ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையில் தனக்கு திருப்தி இல்லை என அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட சில நகரங்கள் மீது இன்று காலையில் தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த கூட்டு தாக்குதல் நிகழ்த்துவது குறித்து ஒரு வாரம் முன்பே முடிவு செய்துவிட்டதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து பேசிய அதிபர் டிரம்ப் ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் கிடைக்காத வகையில் அந்நாட்டின் முக்கிய தளங்களை குறிவைப்போம் என சூளுரைத்துள்ளார். ஈரானுக்கு எதிராக வான் மற்றும் கடல்வழி தாக்குதலை அமெரிக்கா தொடங்கியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் அதி உயர் தலைவர் காமெனேயி குறிவைக்கப்படலாம் என்பதால் அவர் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் காமெனேயின் அலுவலகம் அருகே நிகழ்ந்ததாகவும் ஆனால் அவர் தற்போது தெஹ்ரானில் இல்லை என்றும் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஈரான் ஏவுகணை தாக்குதல் மூலம் பதிலடி கொடுக்கும் என்பதால் இஸ்ரேலில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது.